பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய வறுமையினுடைய கீழ்த்தட்டில் இருந்தாலும், அல்லாஹ் தாலா உங்களை ஒரு மிக பெரும் கோடீஸ்வரர்களாக, இன்னும் பணக்காரர்களாக, உங்களுடைய கடனை அடைத்து உங்களை பிற மக்கள் பார்த்தால் மதிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் உங்களை அல்லாஹ் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடன் அடைவதற்காக வேண்டியே, இன்னும் செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படுறதுக்காக வேண்டியே சில சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 2 திக்ர்களை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு பாதையின் ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி அழுத வண்ணமாக கவலையோடு அப்படியே தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ இதை பார்த்த ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கவலை. யார் என்ன இந்த சஹாபிக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி கவலையோடு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்குறாங்க. என்னப்பா என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு போகிறீங்க, ஏன் அவ்வளோ கவலையோடு போகிறீங்க, என்னாச்சு? அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு யூதன்ட்ட சில நாட்களுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனை அடைக்கக்கூடிய நாளும் வந்துருச்சு. அந்த கடனை அடைப்பதற்கான பணம் என்கிட்ட இல்லை. நான் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில. அந்த நபர் வேற பணத்தை கேட்டு என்னை அசிங்கப்படுத்துறாரு, மானபங்கம் படுத்துறாரு. கவலையாக இருக்குது யார் ரசூலுல்லாஹ், என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு அழுதுகிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், கவலைப்படாதப்பா, அழுகாத, நான் ஒரு திக்ரு ஒன்றை சொல்லித்தரேன், அந்த திக்ரை சொல்லிக்கிட்டே போ அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி தந்துடுறாங்க. அந்த சஹாபியும் இந்த திக்ரில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லி பார்ப்போமே, கடைசி நம்பிக்கை இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியும் இந்த திக்ரை ஓதிக்கிட்டே போகிறாங்க. ஓதிக்கிட்டு போய் சில நாட்கள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த ஒரு சஹாபி வர்றாங்க. சஹாபி வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு நிறைய திருகங்களோடு, நிறைய ஆபரண தங்க நகைகளோடு, இன்னும் அன்பளிப்போடு அந்த ஆடினுடைய செப்பை, இது போன்ற பல விருந்துகளோடு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ், இந்தங்க அன்பளிப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நபி அவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் யார், நீங்கள் எந்த ஊர், நீங்கள் என்ன வியாபாரி செய்கிறீங்க, நீங்கள் மிகப்பெரும் செல்வந்தரா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ், ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஒரு தடவை நான் கவலையாக போய்கிட்டு இருந்தேன், அப்போ எனக்கு ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்தீங்கல்ல, அந்த நபர் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த திக்ரினுடைய பரக்கத்தினால தான் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு என்னைய இப்படி வச்சுட்டான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரும் கஷ்டத்தில் இருந்த ஒரு சஹாபிக்கு ஒரு மிகப்பெரும் செல்வத்தையும் இன்னும் பொருளாதாரத்தையும் பெற்றுத்தந்த ஒரு திக்ரு தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதே போன்ற ஒரு நிகழ்வு, ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை இப்படி தான் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அலியே, உன்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், உன்னுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படணும்னா இந்த ஒரு திக்ரை நீ ஓதி வாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மருமகனார் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி கடன் பிரச்சனைக்காக வேண்டிய நபி அவர்கள் சொன்ன 2 திக்ர்கள். இந்த திக்ர்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க. அதை பின்பற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா போதும், உங்களுடைய கடன் உங்களுக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிரும். நீங்கள் வந்து கவலையே பட வேண்டியதில்லை. இன்னும் மிக விரைவில் உங்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் அல்லாஹ் மிக பெரும் பரக்கத்தை பெற்று தந்துடுவான். அப்படிப்பட்ட அந்த 2 திக்ர்கள் என்ன அப்படின்னு கேட்டால், முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த சஹாபி கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அந்த ஒரு திக்ர் என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும் அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அஅதைதஹு என்ற இந்த ஒரு திக்ர். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மருமகன் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தொய்யிபன் வ அமலன் முத்தகப்பலன் என்ற இந்த திக்ர் தான். இந்த 2 திக்ர்களையுமே நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் தினந்தோறும் 100 முறை ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், அல்லாஹு தாலா நீங்கள் நினைத்து பார்க்காத பொருளாதாரத்தை, செல்வத்தை உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தர ஆரம்பிச்சிருவான். ஒரு பிற மக்கள் பார்த்தா அவங்கள மதிக்கக்கூடிய அளவிற்கு அந்தஸ்து அல்லாஹ் தாலா உங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்திடுவான். ஆக கண்ணியமானவர்களே,
இது போன்ற இந்த திக்ருகளை இன்ஷா அல்லாஹ் தினம்தோறும் செய்து வாருங்கள். இதை யாரெல்லாம் செய்து வர்றாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் செல்வத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். இன்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி